இந்த ரெண்டு பிள்ளைகளையும் இவரின் மூத்த கணவன் வாழ்க்கையை அறியாத ஒரு மகன், குடும்ப பிரச்சனையை அறியாத ஒரு மகன், பெரியவரை பழக்கம் இல்லாத ஒரு தங்கம் பயன் நின்று தொழிற்செய்திக்கு எங்களை பார்க்கவா உடுப்போட வந்து பின்னர் 5:30 மணி துடிக்க கத்த ஸ்டான்ஸுகளை போட்டுள்ளவர் வளையல் வாங்க வந்தனன்னு சொல்லி வந்து அந்த மகனை போட்டு இதுவரை இந்த பிள்ளைக்கு மூத்த பிள்ளைக்கு நடக்கிற வயசு 29 வயசு, தாய் இல்லை தகப்பனும் இல்லாத நிலையில் 6 மாசத்துல 2 கையில் கொண்டு வந்த அந்த பிள்ளை இந்த பிள்ளை சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, அப்பா வருவார் அம்மா, நீங்க மரண சான்றிதழ் மட்டும் எடுக்கக்கூடாது, இந்த மரண சான்றிதழ் எங்களுக்கு தேவைப்படாது அம்மா, அப்பா வறுமறைகளை நான் காத்திருப்பேன், நான் படிக்கிற உழைப்பில் ஒரு குடி கஞ்சி காய்ச்சி என் அப்பா காலில்லாட்ட எல்லாத்தையும் என் அப்பாவும் நான் பார்ப்பேன் என்று சொல்லி நம்பிக்கையோடு இருக்கிற மகன்ற பிள்ளை. இப்படியான நிலையில் எங்களோட குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை இந்த பிள்ளைகள் 2 அலையில் நான் கண்டிருக்காத நாள் இல்லை. 1986ஆம் ஆண்டு தை மாதம் 1ஆம் மாதத்தில் 19ஆம் தேதி இந்த பிள்ளைக்கு நடந்த பிரச்சனை இது. 2007 4ஆம் ஆண்டு 19ஆம் தேதி இந்த பிள்ளைக்கு நடந்த பிரச்சனை. இந்த 2 பிள்ளைகள் ஒன்றும் எனக்கு இல்லை. மரண சான்றுகள் எடுக்கிறேன்னு சொன்னால் நான் எத்தனையோ கூட்டங்களுக்கெல்லாம் போகிறேன், அது எடுக்க தேவையில்லை, அதுக்கு எந்த விதமான அர்த்தங்களும் இல்லை. செத்து உங்களோட கையில் ஒடி தந்தாலே ஒடிய அதுதான் மரண சான்று அதாவது எடுக்கணும். எந்த புள்ள எங்க அதான் நான் கேட்குறேன், எடுக்க மாட்டேன். எந்த புள்ளைய கொண்டு போனவர் எனக்கு தந்தா இந்த மன ஆறுதலாக இருக்கும், நாங்கள் நிம்மதியாக வாழ்வோம். இவ்வளவுதான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறோம். ஒரே ஒரு சொல்லு, நாங்கள் கடைசி மட்டும் மரண சான்று எடுக்கவும் மாட்டேன். மனைவி எடுத்தாலண்டா அவளோட சுகத்துக்கு அவள் எடுத்தால் அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், பிள்ளைகளும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. பெற்ற தாய் சகோதரங்கள் பெற்ற பிள்ளைகள் கண்ணால் கண்டாலே ஒழிய நாங்கள் ஏற்றுக்கொள்றதுக்கு தயாராக இருக்கிறோம். இல்லை என்றால் எங்களுக்கு இந்த மருந்து சான்றிதழ் தேவைப்படாதுன்றதை நான் அடிச்சு இருக்கிற உங்களுக்கு எல்லாரும் முன்னிலையும் எந்த நிறுவனத்திலையும் எந்த இடத்திலையும் நான் சொல்றதுக்கு தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி நான் வலிந்து காணாமலாக கட்டக்கிழப்பு மாவட்டம். நான் அமரராஜா. கடந்த மாதத்திலிருந்து நாங்கள் ஒரு குழு வடிவமாக 8 மாவட்டங்களும் இணைந்தவர்களாக 23ஆம் தேதி தொடக்கம் 30ஆம் தேதி வரை மாதாந்த போராட்டங்களை நாங்கள் செய்து வரோம். அந்த வகையில் 24ஆம் தேதி இன்றைய தினம் மட்டக்களப்பில் நாங்கள் இந்த போராட்டத்தை ஒழுங்கு பண்ணி செய்திருக்கிறோம். போன மாதம் அதே மாதிரி செய்திருந்தாங்க. நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் இந்த பாதிக்கப்பட்ட தாய்மாரால் ஒரு போராட்டம் இடம்பெற்றது. நாளைய தினம் கிளிநொச்சி மாவட்டத்தில் இந்த போராட்டம் நடக்கும்.
இது தொடர்ச்சியான ஒவ்வொரு மாதமும் அந்த 8 மாவட்டங்களும் இணைந்து ஒவ்வொரு நாளில் நாங்கள் இந்த போராட்டங்களை தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருவோம். கடந்த காலங்களில் நாங்கள் உலக பொறிமுறைகளுக்குள்ளே போய் நாங்கள் நிறைய ஏமாந்தவர்களாக 15 வருஷ காலமாக நாங்கள் ஏமாந்தவர்களாக இப்போ சர்வதேச நீதி பொறிமுறையின் ஊடாக எங்களுக்கான ஒரு நீதியை பெற்றெடுக்க வேண்டும் என்ற முழு எண்ணங்களோடு நாங்கள் பாதிக்கப்பட்ட தாய்மாராக நாங்கள் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றோம். அந்த வகையில் இந்த மாதம் நாங்கள் உரிமை குரல் என்னும் ஒரு ஒரு பேப்பரை நாங்கள் வெளியிடுறோம். இது மாதாந்த தொடர்ச்சியாக வரும். இதில் கடந்த காலங்களில் நாங்கள் எவ்வளவுதான் அடிச்சு நாங்கள் சொன்னாலும் சில அமைப்புகள் சில பொதுமக்களுக்கு அல்லது அரசு சார்பான ஆட்களுக்கு சில விடயங்கள் தெளிவுபடுத்தாத காரணத்தினால் உலக பொறிமுறை ஊடாக உண்மைக்கு நீதிக்குமான ஆணைக்குழுக்குள்ள போய் பார்த்தால் என்ன 2 லட்சம் ரூபா காசு நாங்கள் வேண்டினா என்ன மரணப்பதிவு வேண்டினா என்று என்னென்று கேட்கும் சில அமைப்புகளை சார்ந்தவர்களுக்கு நான் இந்த வேண்டுகோளாக இந்த மாத போராட்டத்தில் விடுக்க விரும்புகிறேன். பாதிக்கப்பட்ட நாங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். எங்களுக்கு என்ன தேவைன்றது எங்களோட உறவுகள் எங்கன்றது தெரியாமல் நாங்கள் அந்த 15 வருஷம் 30 வருஷம் கடந்த நிலையிலும் எங்களோட பிள்ளைகளை நாங்கள் தேடிக்கொண்டிருக்கோம். எங்களோட கணவன்மாரை நாங்கள் தேடிக்கொண்டிருக்கோம். அதால் நாங்கள் பல தாய்மார் இன்றைக்கு இழந்து கொண்டிருக்கோம். தேடிக்கொண்டிருக்கிற தாய்மார் எங்களை சாட்சியங்கள் அளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இலங்கை அரசாங்கம் கொண்டு வந்த பொறிமுறை ஊடாக எங்களுக்கு என்ன இதுவரைக்கும் எங்களுக்கு நீதி நியாயம் கிடைத்திருக்கு ஒன்றும் கிடைக்க இல்லை. காலத்தை கடத்தி சர்வதேசத்தை ஏமாற்றி இலங்கை அரசாங்கம் ஒரு போலியான ஆணைக்குழுக்களை உருவாக்குது. 2 லட்சம் ரூபா கொடுக்கறதுக்கு மரணச் சான்றிதழ் எடுக்கும்படி வற்புறுத்துறாங்க. அந்த மரணச் சான்றிதழை தந்து எங்களோட பிள்ளைகள் இறந்துட்டார்கள் என்றால் கொண்டவர்களா இருப்ப எங்களோட பிள்ளைகள் இறந்துட்டாங்கன்னு நாங்கள் மரணச் சான்றிதழ் எடுக்கணுமென்றா கொண்டவராரு அதுக்கு பதில் இல்லாமல் நாங்கள் அப்படி மரணச் சான்றிதழ் எடுக்கிறது. எங்களுக்கு தேவை நீதியான விசாரணை. எங்களோட உறவுகளுக்கு என்ன நடந்ததுன்றது எங்களுக்கு தேவை. அப்போ இதை தீர்மானிக்கிறதுக்கும் அடுத்த சந்ததியை உருவாக்குறதுக்கும் நாங்கள் இன்றைக்கு ரோட்டில் நிற்கிறோம்னா அடுத்த சந்ததிக்காகத்தான். எங்களோட பிள்ளைகள் எங்களோட சந்ததிகள் எங்களோட இனம் இன்னும் ஒரு தரம் காணாமலாக்கப்படக்கூடாது, இந்த ஒரு யுத்த அழிவுக்குள்ள உட்படுத்தப்படக்கூடாதுன்றதுக்காகத்தான் நாங்கள் இன்றைக்கு தெருவில் நிற்கிறோம். இதை சில நிறுவனங்கள் நிதி திரட்டு நிறுவனங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களை கொண்டு இக்கட்டான நிலைமைக்கு தள்ளக்கூடாது. நீங்கள் உங்களோட தேவைக்காக நிதி எடுப்பதற்காக எதை வேணுமென்றாலும் செய்யலாம் என்று இந்த தாய்மாரிய உணர்வுகளையும் அவர்கள் உயிர்களையும் நீங்கள் அந்த அளவுக்கு இழிவாக நினைக்க வேண்டாம். நீங்கள் நிறுவனங்களுக்கு நிதி எடுப்பதற்கு பல்வேறுபட்ட விஷயங்கள் இருக்குது. அதுகளுக்குள்ள எடுங்க. எங்களோட உணர்வுகளோட நாங்கள் மறக்கிறதும் மன்னிக்கிறதும் சில அமைப்புகள் எங்களை கூப்பிட்டு வச்சு கருத்தரங்கள் செய்கிறாங்க. இதை மறக்கணும், மன்னிக்க வேணும், இதை கடந்து போகணும், அடுத்த சந்ததி ஒரு நல்ல ஒரு இதை கொண்டு வரணும்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. எங்களோட மனசுல இந்த காயம் எங்களோட உறவுகளுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாமல் நாங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் செத்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாமல் நாங்கள் என்னட்டு போய் இந்த மறக்கிறதும் மன்னிக்கிறதும் எங்களுக்கு கிடைக்கிற நீதியை பொறுத்து இருக்குது. எங்களுக்கு கிடைக்க வேண்டிய நீதி கிடைத்தால்தான் நாங்கள் மறக்கிறத மன்னிக்கிறலையான்றது நாங்கள் தான் முடிவெடுக்கிறது. இதுக்கு பின்னால் பார்வையாளர்கள் முடிவெடுக்கிற இல்லை. எங்களுக்கு என்ன தேவைன்றதை நாங்கள் தான் முடிவெடுக்க வேணும். நாங்கள் எவ்வளோ உயிர் அச்சுறுத்தலுக்கு மத்தியிலையும் எவ்வளோ வேதனைகளுக்கு மத்தியிலையும் நாங்கள் இன்றைக்கு சர்வதேசம் வரைக்கும் நாங்கள் இந்த பிரச்சனையை கொண்டு போய் நிற்கிறோம்டா. சர்வதேசம் இனியும் கண்மூடித்தனமாக இருக்க வேண்டாம். சில அமைப்புகள் சர்வதேசத்திலிருந்து இங்கே ஊடுருவி வராங்க. உள்ளா பொறிமுறைகளை போங்கன்னு சொல்கிறாங்க. சில அமைப்புகள் வந்து உள்ளா பொறிமுறைகளை போங்கன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யூகேயிலேருந்து டிக்கெட் போட்டு இங்கே வாரீங்க. உள்ளா பொறிமுறைகளை இந்த 15 வருஷம் 30 வருஷம் நாங்கள் போய் தான் நாங்கள் இதில் எந்த ஒரு தீர்வும் இல்லாமல் தான் நாங்கள் இன்றைக்கு சர்வதேச நீதியின் ஊடாகத்தான் எங்களுக்கு ஒரு விடிவு காலம் பெறுமெண்டு இந்த தாய்மார் நாங்கள் சாகுற தருவாயில் இந்த ரோட்டில் நிற்கிறோம். இதை எல்லாருமே உணர்ந்து உங்களுடைய கடமைகளை உணர்ந்து நீங்கள் இனிமேலாவது தனியாக நாங்கள் பாதிக்கப்பட்ட நாங்கள் தான் இன்றைக்கு ரோட்டில் நிற்கிறோம். நீங்களாக உணர்ந்து ஒவ்வொரு மாதமும் 24ஆம் தேதி இந்த இடத்துல போராட்டம் நடக்கும். 10 மணிக்கு தொடங்கும். நான் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி இந்த இடத்துல போராட்டம் நடக்கும். அதை உணர்ந்து உங்களுக்கு அவ்வளோ உரிமை உள்ளாக்கள் அவ்வளவுக்கு உங்களுக்கு அந்த அளவுக்கு தாக்கம் செலுத்தினா வாங்க நீங்களும் வந்து கேளுங்க. இந்த தாய்மார கண்ணீரை பாருங்க. நீங்கள் ஏசி ரூமுக்குள்ளையும் மண்டபத்துக்குள்ளையும் இருந்து ப்ரொஜெக்ட் எழுதிட்டு இதுதான் முடிவென்ற அரசாங்கத்துக்கு சொல்லிட்டு நீங்கள் போக வேண்டியது உங்களோட வேலை இல்லை. உண்மையில் அடிமட்டத்தில் குடிசையில் வாழ்கிற தாயிட்ட போய் கேளுங்க. மகனை துளைச்ச தாயிட்ட கேளுங்க. தன் பிள்ளை எப்போ வருவான் எனக்கு கொல்லி போட வருவானாண்டு ஒவ்வொரு தாயும் கண்ணீரோடு இருக்கிறாங்க. ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா இருந்தவங்களுக்கு அது செஞ்சிருப்பார். அப்பா
இதுகள். ஒவ்வொரு மனைவிமாரும் இந்த புருஷன் வருவான், எப்போவாது வருவான் என்று என்னும் கோட்டை பார்த்தவன ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு மனைவிமாரும் நாங்கள் நிற்கிறோம். இதை கவனத்தில் கொண்டு இனி வரும் காலங்களில் இவ்வாறான இடையூறை நீங்கள் உதவி செய்யாட்டியும் பரவாயில்ல, எங்களுக்கு உபத்திரம் செய்ய வேணாம். இடையூறை தராமல் நீங்கள் உங்களோட வேலைகளை நீங்கள் நிதி எடுக்கிறேன்னா நீங்கள் நிதி எடுத்துட்டு போங்க. அந்த பாரம் பழி எல்லாம் ரோட்டில் நின்று போராடுற எங்களை சாருது. தயவு செய்து இனியாவது கவனத்தில் கொண்டு எங்களோட போராட்டத்துக்கு நீங்களும் வந்து உதவ வேணும் என்றால் எங்களோட நீங்களும் இருந்து குரல் கொடுக்க வேணும் என்பதை இந்த தருணத்தில் கேட்போம். எங்கள் பிள்ளைகள் எங்கே? 2 குழந்தைகளையும் கொடுத்ததற்கு என்று சொல்லி நேற்றைய நாள் நான் 1983ஆம் ஆண்டு என் அம்மா ஐயா 2 அண்ணா இதுவரும் நான் ஒரு ஸ்கூலுக்கு போயிருந்தேன்னா அந்த நேரத்தில் நான் வீடு திரும்ப போது எங்களோட வீட்டாக்கள் ஒருத்தரும் இல்லை. எங்களோட அம்மா ஐயாவை காரில் போட்டு வாசலில் பற்ற வச்சதை கண்டேன். 12 வயசு நான். அந்த நேரம் எனக்கு ஆறுதல் சொல்லி ஒருத்தரும் இல்லை. சொந்த பந்தம் மட்டும் தெரிஞ்சு கதைக்கிறதுக்கு எனக்கு ஒருத்தரும் இல்லை. நான் அந்த நேரத்தில் என்ன பெரியப்பா தான் கொண்டு வளர்த்தாரு. அம்மாங்க நம்ம அங்கே இருக்கண்டு சொல்லி வளர்த்து எல்லாம் செய்து மட்டக்களப்பில் கொண்டு இதே கொன்மெண்டில் கொண்டு எங்களோட பெரியப்பா ஃபாதரா இருந்தபடியா அவர் சிங்கள ஒரு தம்பி கட்டிட்டு எங்களோட சித்தியவரால் கொண்டு இங்கே வளர்த்து கொண்டிருந்தேன். நான் படித்து கொண்டிருந்தேன். நல்லா சிங்களம் தான் படிப்பேன். படித்து கொண்டிருக்கப்பல எனக்கு சொல்லுவாரா எங்களோட பெரியப்பா சொல்லுவார், நீ படித்து பெரிய உத்தியோகம் எடுத்து அம்மா அப்பா வெளிநாட்டிலேருந்து கொண்டு வருவாண்டு. அந்த நோக்கத்திலேயே படித்து வந்தேன். எனக்கு புத்தி ஓரளவு அந்த பொருள் தான் எனக்கு தெரியும். படித்து கொண்டிருக்கிற நேரம் சிங்கள டீச்சர் எங்களை படிப்பிக்கிற டீச்சர் இங்கே பட்டிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த டீச்சர் வரையில சிங்கள ஆப்பிலாம் பட்டிட்டாங்கன்னு நான் பயத்திலே 19 வருஷமோ 6 மாதமோ அப்படின்னு சொன்னாங்க. கதைக்காமலே ஊமப்புள்ளியா இருந்து பசிச்சா வாயை காட்டி வயிற்று காட்டி தான் நான் வளர்ந்து அவ்வளோ கஷ்டத்து மத்தியில் வளர்ந்து எல்லாம் செய்து இன்றைக்கு இந்த தொடர்ந்து பார்க்குற நேரம் எனக்கு என்ன அறியாமலே எனக்கு வளர்ந்து என்ற சகோதரங்கள் தாய்ப்புள்ள இருக்குன்னு நான் நினைச்சு பார்க்குறேன். இன்றைக்கு இந்த மட்டக்களப்பு அது இந்த சதுரமனால இருக்கிற சனங்கள் என்ன ஒரு தாய்ப்புள்ள மாதிரி பார்த்து என்ன அந்த இடத்துல இருக்கிறேன்னு நான் கல்யாணம் கட்டி போய் முதல் புருஷன் என்னை விட்டுட்டு போனான். அது விட்டுட்டு போகல. நான் எங்களோட பெரியப்பா அவங்களோட ஃபோட்டோவில் அந்த எங்களோட ஆக்கள் வந்து யாழ்ப்பாணம் பொலிசுமா உத்தியோகம் தான். இதே மட்டக்களப்பில் இவங்களோட அப்பப்பா இருந்தவர் அம்மாவோட அப்பாவோட தம்பி நவட்டராஜாட்டு அவர் பார்த்து என்னை வளர்த்தவர். அதே பிறகு இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே நான் எல்டிடின்னு சொல்லி என்ன அந்த கிராமத்தில் காட்டி கொடுத்து நான் ஓடினான். ஏன்னா அதோட எனக்கு இந்த பிள்ளைகள ஸ்கூலுக்கு போன பிள்ளைகள ரெண்டும் இல்லாமல் போயிட்டு இருக்கிறப்ப அழகான பிள்ளை இந்த பிள்ளைகளே பிள்ளை 19 வருஷம் வெளிநாட்டில் இருந்து சட்டத்தனியை உழைச்சி இதே மட்டக்களப்புலாம் வந்து இறங்க நான் இந்த சாதி தனம் இருந்துதா இருக்குன்னு சொல்லி அவங்களோட இருந்து பிறகு என்ன இதே மட்டக்களப்பு பொடிச்சில் லட்சுமி மிஷன் இருந்தவ அவள் தான் தாண்டாமொழி அவர் வைப்பில்ல அவரை தான் எனக்கு திருமணம் செய்து இன்றைக்கு இருக்கிறேன். ஆனால் அவர் வந்து என்ன நல்லா பார்த்து நல்ல மாதிரி தான் வச்சிருக்கிறாரு. அதே மாதிரி என்ன மாதிரி இந்த ஜனங்களை போல நானும் இதுகள் ஒரு சகோதரன் தான். இதே மாதிரி கெதி இனிமேல் ஒரு மக்களுக்கு வரக்கூடாதுன்னு நீங்கள் தான் எங்களோட